MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். பழைய வீடு ட்ரெடிஷ்னல் வீடு அதாவது சேம் மாறாமல் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. மாறி எல்லாமே தேவையான டைல்ஸு புதுசாக பழைய இது இல்லாமல் எல்லாமே புதுசு பண்ணியிருந்தாலுமே பாரம்பரியமாக என்ன இருக்கோ அத்தனையுமே அப்படியே திருப்பி அதே அந்த வீட்டில் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் எந்த வீடும் இருக்காது. நம்ம விசிட்டர்ஸ் வந்தா யார் வந்தாலும் அங்கிருந்து வெல்கம் பண்றதுக்கு இங்கிருந்து தான் வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் பண்றதுக்கான ஒரு ரூம் அதே தான். இது கெஸ்டோட கெஸ்ட் ரூம். பட் ஆனால் அதே சேம் அதே ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதே தான் இருக்கும். இது மேலே ஏறதுக்கு இடைஞ்சலவங்க படிக்கட்டெல்லாம் வைக்க முடியாதுங்கிறதுக்காக இதை வச்சிருக்காங்க. இட வசதி இங்க புடிச்சிட்டு அப்படியே ஏறிக்கலாம். இதுல ஏறி மேல போயிடலாம். அப்ப அந்த வீட்டுல அலமாரி போறதுக்கு வழி இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ மாடர்னைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் வசதிக்கு தகுந்த மாதிரி தூக்கிட்டு போறதுக்கு பொருள் எடுத்துட்டு போற அளவுக்கு மாடர்னைஸ் பண்ணி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி பண்ணிடுது. 90% வந்து இந்த ட்ரெடிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ இப்போ அந்த வசதி வாய்ப்பு அந்த செவருக்கு வைக்க முடியாத இடத்துல தான் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும். இது என்னத்துக்குன்னா வந்த கெஸ்ட்டை வேற எங்கேயும் உட்கார வைக்கூடாது. இங்கே தான் உட்கார வைக்கணும். இங்கே உட்கார வச்சா தான் அந்த மரியாதை. இல்லை அந்த வீட்டில் பார்க்கும்போது வெறும் ஓப்பனில் இருந்துச்சு. இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸோட 2 பர்பஸ் அதுக்குண்டான இடம் தான் இது. டபுள் பர்பஸ். ஆனா இதுவுமே 300-400 வருஷம் பழமையான வீடு தான். வீடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு வந்து இப்போ நாங்கள் பண்டிகை கொண்டாடுறது ரெக்கார்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நியர்லி 127 இயர். இந்த பழைய அடுப்பு இருக்கு, அது புழங்கிட்டு இருக்காங்க. எல்லா வீடும் புழங்கிட்டு இருக்காங்க. ஸ்டவ், கேஸ், இண்டக்ஷன் எல்லாம் வந்திருந்தாலும் பாரம்பரியமா அந்த அடுப்பு அதே தான் இருக்கும். ஆனா அதான் இப்போ பயன்படுத்திட்டே தான் இருக்கு. அது கண்டிப்பா கம்பல்சரி. எங்களுக்கு என்னன்னா திங்கள் வெள்ளி 2 நாளும் வந்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க. தீபார்த்தனை காமிப்பாங்க. சாமி கும்பிடு கண்டிப்பா தீபார்த்தனை காமிப்பாங்க. அதுக்கு அந்த அடுப்புல இருந்து தான் நெருப்பு எடுத்துட்டு போய் சாம்பிராணி போட்டு புகை போடுவாங்க. இது வெங்கலம் கிண்ணம். இந்த வெங்கல தட்டு வந்து கல்யாணம் பண்ணும்போது அம்மாங்க வரவங்க வந்து இதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்தோடனே வந்து இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. இறக்கும் போது அவங்களுக்கு கடைசியாக சாப்பாடு ஊட்டுவோம் இல்லையா, இந்த சாப்பாடு இதில் தான் சாப்பாடு. ஐயா காமிச்சார் இல்லைங்களா, அது பழைய வீடு ட்ரெடிஷ்னல் வீடு அதாவது சேம் மாறாமல் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. மாறி எல்லாமே தேவையான டைல்ஸு புதுசாக பழைய இது இல்லாமல் எல்லாமே புதுசு பண்ணியிருந்தாலுமே பாரம்பரியமாக என்ன இருக்கும் அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரக்சர் தான். அதே வீடு வந்து அதே எந்த இதுவும் மாறாது. அந்த இப்போத்துக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மற்றதெல்லாமே பண்ணியிருக்காங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கனாலும் பாரம்பரியமா என்ன இருக்கோ அத்தனையுமே அப்படியே திருப்பி அதே அந்த வீட்டில் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் எந்த வீடும் இருக்காது நம்மளதுல. அம்மா வந்து காஃபி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா இதுதான் இந்த இடம் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான். அங்கே இப்போ அப்போ அந்த வீட்டில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் அங்கே இருந்துச்சு ஒரு இடத்துல எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ அதை மாடர்னைஸ் பண்ணும்போது கூட அதை எடுத்து வேற ஒரு இடத்துல சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது அந்த சமயத்தில் நான் பார்த்தேன் அம்மா காஃபி இடிச்சிருவாங்க. இதை வச்சு இடிப்பாங்க காஃபி. எங்களுக்கு அப்போ சொல்லியிருப்பாரு எங்களுக்கு அந்த சால்ட் ஃபெஸ்டிவல் உப்பு எடுத்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து இங்கே தான் வச்சு உப்பு எடுத்து அந்த இதை எடுத்து சால்ட் எடுத்து பொடி பண்ணி கொண்டு போய் மாட்டுக்கு வைப்போம். அந்த இதில் அது ஒரு பாரம்பரியம். வெல்கம் பண்றதுக்கான ஒரு ரூம் அதே தான். இது கெஸ்டோட கெஸ்ட் ரூம் அதே சேம் அதே ஸ்ட்ரக்சர். அங்கே எப்படி இருந்துச்சு இப்போ டைல்ஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வெள்ளை அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது சேம் அதே ஸ்ட்ரக்சர் அத்தனையும் அப்படியே தான் இருக்கும். வேற எதுவும் மாற்றம் இல்லை. இது அடுத்த ரூம் நீங்கள் அங்கே பார்த்து சொன்ன மாதிரி அதே அந்த கெஸ்ட் ரூம். அந்த ரூம்க்கு அடுத்து வந்து இதுதான் வந்து நீங்கள் அவர் சொன்ன அந்த பாரம்பரியம் இதெல்லாம் இருந்தது. நீங்கள் அங்கே இருந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுங்களா, உரல் மாவு அரைக்கிற இது எல்லாமே இருந்துச்சு, நம்ம மஞ்சள் அரைக்கிற இது எல்லாமே மாறினால இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துல வச்சிருக்காங்க.
பட் ஆனால் அதே சேம் அதே ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதே இது இருக்கும். அப்போ அந்த அங்க வீட்டில் வந்து அலமாரி போறதுக்கு வழி இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ மாடர்னைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் வசதிக்கு தகுந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு மாடர்னைஸ் பண்ணி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க அந்த மரம் இருந்தது இல்லையா? ஆமாம், அங்கே இந்த பலகை இருந்துச்சு. அதை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சேம் அதே பேட்டர்ன், அதே வந்து நீங்கள் சொல்லுவாங்க கபோர்ட் டைப்பில் உள்ள ஸ்டோரேஜ், மேலே பெட் விரிப்பிச்சு படுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவோம். கெஸ்ட் வந்தாங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி அடியில் எல்லாமே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே பெட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் பர்பஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரே மரமா இருந்தது. அதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 அடிக்கு வந்து கணக்கு போட்டிங்கன்னா சேம் ஒரே சிங்கிள் மரம், சிங்கிள் மரத்தில் இழைச்சி அதை பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமான அது கனமும் ஜாஸ்தியாக இருக்கும், லேஸ் சின்னதாக இருக்காது. நியர்லி வந்து 4 இன்ச் 5 இன்ச்சு கனமாக இருக்கும். அது அந்த இந்த அமைப்பு அப்படியே மாறாம அப்படியே ட்ரெடிஷனல் மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 90% வந்து இந்த ட்ரெடிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ இப்போ அந்த வசதி வாய்ப்பு அந்த செவருக்கு வைக்க முடியாத இடத்துல தான் இல்லாமல் இருக்கும். நீ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும். இங்கே விளக்கு அந்த காலத்தில் லைட் இல்லைங்கிற பட்சத்தில் பண்ணும்போது என்னாகும், இந்த 3 ரூமுக்கு வெளிச்சம் வருங்கிறதுனால ஒரே பர்பஸ்க்காக இங்கே விளக்கு வச்சிருக்காங்க. அதுதான் மெயின் ரீசனே, 90% மேக்ஸிமம் ரீசன் அதுதான் ரீசன் இருக்காது. இதில் உள்ளே போய் பார்க்கலாம், உள்ள வாங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் மெயினான விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த காமிச்சிங்களா அந்த வீட்டில் பார்க்கும்போது வெறும் ஓப்பனில் இருந்துச்சு. இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸோட 2 பர்பஸ் என்னன்னா, அந்த காலத்தில் வந்து கோதுமை, ராகி, கம்பசோளம் அந்த மாதிரி நீங்கள் கீழே சொல்லி கம்பசோளம், இங்கே வந்து ராகி கோதுமை 2 தான் மெயின். அது வந்து ஸ்டோரேஜ்க்கு வேணும், அதுக்குண்டான இடம் தான் இது டபுள் பர்பஸ். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபுல்லாமே சோளம் இது இருக்கும், இந்த பக்கம் கோதுமை, அந்த பக்கம் ராகி. மேக்ஸிமம் இதுதான் எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகி களி தான். களிக்கின்றது தான் ராகி களி தான் மெயினான சாப்பாடே. இப்போ தான் மேக்ஸிமம் எல்லாம் கம்மியாக சொல்லி வரல ராகி களி தான் ஸ்டோரேஜ் எல்லாத்தோட பர்பஸும். அதே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரூம் இடம் சேவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கபோர்டு வந்து செவுத்துலேயே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். செவுத்துலேயே வந்து வெளியே எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ராவாக இதாகுன்ற பட்சத்தில் இதானே என்னாகும், டபுள் பர்பஸ், இடமும் சேஃபு, இது இருக்காது, காற்று எதுவும் படாது, சேஃப்டி. விளக்கு பற்ற வச்சாங்கன்னா அணையாது, சில சம்பாதம் எல்லாமே பண்ணுறது. ஆனால் இதுவுமே 300-400 வருஷம் பழமையான எல்லாம் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச வரைக்கும், எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு வந்து இப்போ நாங்கள் பண்டிகை கொண்டாடுறது ரெக்கார்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நியர்லி 127th இயர். ரெக்கார்டிக்கல் 127th இயர். நார்மலாக ஒரு எல்லாம் ஏதோ தெரிஞ்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பியர் கணக்கிறதே வந்து இப்போ நாங்கள் 127வது வருஷம் பண்டிகை கொண்டாடுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணியிருக்காங்க. அப்போ நார்மலாக படிக்கணும் 200-300 வருஷங்கிறது சர்வசாதாரணமான ஒரு இதாக இருக்குது. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு நார்மலான ஒரு ரெக்கார்டிக்கெல்லாம் ஒரு இது பண்ணி பார்க்குற இடத்துல வந்து 127வது வருஷம் பண்டிகை கொண்டாடுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ரெக்கார்டிக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெக்கார்டிக்கல் நம்ம இருக்கிற மாதிரி கணக்கில் வந்து அது வருது. எல்லா வீட்லேயும் வந்து எல்லாமே அப்ஸ்டேர்ஸ் எல்லாமே பலகை இந்த இதில் தான் இருக்கும். எல்லாமே உறுதியான இதெல்லாம் தட்டினீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும் இதெல்லாம் கட்டெல்லாம். இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னன்னா எல்லா வீட்லையும் சேம் இதே இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். எந்த வசதியானவங்க இருந்தாலும் சரி, வசதி இல்லாமலும் இருந்தாலும் சரி, எல்லாமே அதே தான் இருக்கும். வாங்க உள்ள வாங்க. இப்போ நான் அந்த வீடை பார்த்துட்டோம். இப்போ அந்த நெக்ஸ்ட் ரூம் வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னாலும் இப்போ மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டி வச்சிருந்தாலுமே இப்போ அப்கிரேட் பண்ணி ஸ்டவ், கேஸு, இண்டக்ஷன் எல்லாம் வந்திருந்தாலும் பாரம்பரியமாக அந்த அடுப்பு அதே தான் இருக்கும். அதே சேம் ஸ்ட்ரக்சர். அது கண்டிப்பாக கம்பல்சரி. எங்களுக்கு என்னன்னா திங்கள் வெள்ளி 2 நாளும் வந்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க, தீபார்த்தனை காமிப்பாங்க. சாமி கும்பிடு கண்டிப்பாக தீபார்த்தனை காமிப்பாங்க. அதுக்கு அந்த அடுப்புல இருந்து தான் நெருப்பு எடுத்துட்டு போய் சாம்பிராணி போட்டு புகை போடுவாங்க. கம்பல்சரி. திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை 2மே வந்து கம்பல்சரி. அதுக்காக வேண்டி கம்பல்சரி அடுப்பு இருக்கும். ஏன்னா இது மற்ற விசேஷம் சம்பிரதாயம் எல்லாம் இல்லை, ரேராக நடக்கிறதா இருந்தாலும் இது கம்பல்சரி. மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கம்பல்சரி எங்களோட இது இருக்கும். அப்போ அது கண்டிப்பாக வந்து நெருப்பு வேணும். அது கண்டிப்பாக இதுலேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு போய் சாம்பிராணி போட்டு இது கம்பல்சரி. அது ஒன்று. இப்போ இதில் வந்து இந்த நெருப்பு வீணாகாத மாதிரி அதுதான். இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடுப்பாக இருக்கும். என்ன ஆகும், விறகு எவ்வளோ பற்ற வச்சாலும் பாத்திரத்தை தவிர எல்லாமே வெளியே வரும். அடுப்பு நெருப்பு வெளியே தான் போயிட்டு இருக்கும். இதில் வந்து நெருப்புங்கிறது புகைங்கிறது வெளியே வராது, உள்ள வரைக்கும் உள்ள எல்லாம் இருக்கும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசி வைப்போம், சாதம் வச்சுட்டாங்கன்னா இதாயிரும். அதே பர்பஸ்ல குழம்பு இங்கே வச்சிருவாங்க. இது 2 சைமல்டேனியஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபார்மேட் வீடியோ இருக்கும். இந்த 3வது இதுல வந்து பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சிருவாங்க. அப்போ அதை தீ வேஸ்டே ஆகாது. என்ன ஆயிரும், 3மே ஒட்டுக்க எல்லா பர்பஸ் ஆகிட்டே இருக்கும்.
சைமில்டேனியஸாக எல்லாமே ஆகிட்டுருக்கும். இது சாதம் ஆயிரும், சாம்பாரும் ஆயிரும், அது முடிச்சது போக தண்ணி அந்த ஹீட் ஆஃப் ஆயிட்டாலும் இருக்கிறனால அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். அவரேஜ் இப்போ காலைல வச்சாங்கன்னா காலைல 5-6 மணிக்கு எந்திரிச்சு பற்ற வச்சாங்கன்னா 10-11 o'clock வரைக்கும் வந்து அதோட சூடு இருக்கும். இந்த அடுப்பு சூடு இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி சூடு இருக்கும். அது இப்ப பாத்திரங்கள் பாக்குறோம் ஒரே மாதிரி பாத்திரமா இருக்கு எல்லா வீட்லயும். மாடல் அந்த காலத்துல எல்லாமே வந்து வெங்கல பாத்திரம் தான். வெங்கலம் முக்கால்வாசி 90% எல்லாமே வெங்கலம் தான் இருந்துச்சு. இப்ப மானிசாக வெங்கலங்க வெயிட் தூக்கி ரொம்ப வெயிட்டா இருக்கும்னா தூக்க முடியும். அப்ப இந்த சைஸ்ல வெங்கலத்தை பாத்தீங்கன்னா நியர்லி 15 கிலோ வரும். தூக்கி இறக்குறது கஷ்டமா இருக்கும். வெங்கலத்தை பாத்திரம் தூக்க முடியாது. நார்மலா வெயிட் 15 கிலோ பாத்திரம் மாத்திரம் வெயிட். அப்ப அதுக்குள்ள தண்ணி இருந்துச்சுன்னா அதை தூக்கவே முடியாது இப்பதான் ஆளுங்களுக்கு. அப்பதான் தூக்கி பண்ணிருக்காங்க, இப்ப அதை பண்ண முடியாது. அதனால எல்லாமே மாறிட்டாங்க. அலுமினியம், சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால அந்த இது இதுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டுல ஒரு சொன்னாங்களா, இதுதான் வந்து எங்களுதுல பாரம்பரியப்படி பாத்தீங்கன்னா இது வெங்கலம் கிண்ணம். இந்த வெங்கல தட்டு வந்து கல்யாணம் பண்ணும்போது அம்மா வரவங்க வந்து இதை தான் எடுத்துட்டு வருவாங்க. வந்தோடனே வந்து இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. வந்தோடனே பாலும் பழம் கொடுப்பாங்க இல்லையா, இல்ல பொண்ணுக்கு மாத்திரம் பாலும் பழம் சாப்பாடு வச்சு இதில் தான் அவங்க கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல இப்போ வந்து பையன் வீட்டுக்கு பொண்ணு வர்றாங்க. வந்து முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து விஷயம் வீட்டில் என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்தோடனே சாப்பாடு கொடுப்பாங்க. பாலும் பழம் சோறு கொடுத்து அதில் சாப்பிட்டு அதை கழுவி கொண்டு போய் வச்சுட்டாங்கன்றது வந்து வீட்டு ஆளுங்க ஆயிட்டாங்கன்றது கணக்கு. இந்த வீட்டுக்கு வந்து நம்ம சேர்த்து இந்த நம்ம வீட்டு ஆளுங்க, அதுதான் பாரம்பரியம். இதில் தான் இது கொண்டு வர அவங்க அதை கொண்டு வரணும். இது வந்து அவங்க வந்ததுலேருந்து இறக்கும் போது அவங்களுக்கு கடைசியாக சாப்பாடு ஊட்டுவோம் இல்லையா, இந்த சாப்பாடு இதில் தான் சாப்பாடு கொடுப்போம். இறக்கும் போது சாப்பாடு இது இப்போ அவங்க இப்போ வீட்டுக்கு எங்கள் அம்மா கட்டி கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா இறந்தாங்கன்னா கடைசி சாப்பாடு இதில் தான் ஊட்டுவாங்க அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு அம்மா வரும்போது கொண்டாந்ததை அதில் தான் அவங்களுக்கு கடைசி சாப்பாடு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றது அதில் தான் சாப்பிடுவாங்க. கடைசி போடுறவங்க இதில் சாப்பிடுவாங்க. நம்ம ஊருக்கு வந்து இது கேரண்டி. எந்த இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த மாடர்னைஸ் பண்ணி எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது, அமெரிக்காவில் போனாலும் சரி, இங்கே வந்து பண்ணாங்கன்னா இது இல்லாமல் கல்யாணம் நடக்காது. நல்ல நல்ல கனமா அவ்வளோதான். இதுவே இந்த வெயிட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாத்திரம் எவ்வளோ வெயிட் இருக்கும். அப்போ அதை தூக்கி வேலை செய்யறவங்க இருப்பாங்களே, இப்போ கடைசி முடியாதுங்கிறதுனால இப்போ கொஞ்சம் அப்படி எல்லாமே மாறிட்டாங்க. அந்த இதில் அது எல்லாமே மாறிட்டாங்க. அது இதுதான் அந்த காலத்தில் பழைய காலத்தில் பாத்திரம். இதுவே பாருங்க, இது நார்மலாக இந்த சின்ன பாத்திரம் இந்த வெயிட் இருக்கு. இது வெங்கல பாத்திரம். நல்ல கனமா டோட்டலா தண்ணியே வெங்கலமா தான் இருக்கும். பாத்திரம் முதல் கொண்டு சமைக்கிறது, போடுறது, எடுக்கிறது, போடுறது எல்லாமே, தண்ணி எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பாத்திரம் தான். இப்ப எல்லாம் இல்லாம ஆயிடுச்சு ட்ரெடிஷனல். அதெல்லாம் மாறிடுச்சு. இல்லைன்னா அங்க பாத்தீங்கன்னா மூணுமே இதே 3 தான் இருக்கும். அந்த சைஸ்லன்னா இந்த சைஸ் இருக்காது, இன்னும் பெரிய நம்ம அண்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சைஸ் அண்டாங்கிறது வந்து இந்த அண்டா சைஸ் வந்து அதே அங்க இருக்கும். ரெகுலரா அது ஃபுல்லா தண்ணி காஞ்சிட்டே இருக்கும். அப்போ பொது எல்லாமே எல்லா வீட்லயும் வந்து கேரண்டி மாடு இருக்கும். மாடு இல்லாத வீடு இல்ல. மாடு இருக்கு, எல்லாரும் மாடு மேக்சிமம் இல்லாத வீடு இல்ல. ஏதோ 1-2 வீட்டுல வசதி இல்லாங்கிறதுனால மாடு இல்லாம இருக்காது. மேக்ஸிமம் ஒரு வீட்டில் கம்பல்சரி கேரண்டி ஒரு மாடு கேரண்டி இருக்கும். அப்போ அந்த மாடுக்கு தண்ணி வேணும், சுடு தண்ணி வேணும். எந்த டைம் வந்தாலும் தண்ணி கொடுக்கணும். அதனால எந்த நேரத்துலையும் தண்ணி காஞ்சிட்டே இருக்கும், இதாகிட்டே இருக்கும், அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லாமே பர்பஸாக தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு எல்லாமே வந்து எல்லாமே கோஆர்டினேட் ஆகும். ஒண்ணுமே வேஸ்ட்டுங்கிற சன்ஸ் இதுல எதுவும் இருக்காது இங்க பொறுத்த வரைக்கும். அதுல அண்ணன் சொன்ன ஒரு செய்தி ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த நம்ம பார்த்திருப்போம் அந்த லைன் வீடா ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வீடு அமைப்பு இருக்கும். ஒருத்தர் தலையை எட்டி பார்த்தாருன்னா வெளியே தெரியும், கடைசி வீட்டுல ஒருத்தர் பார்த்தாலும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ரயில் பெட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தா அங்க வரைக்கும் தெரியும்னா அது ஈவனா இருக்கும். ஓட்லயும் செவரும் வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 2 வீடுக்கு ஒரு செவரு தான் இருக்கும். 2 வீட்டுக்கு ஒரு செப்பரேட் செவரே இருக்காது. அப்படியா? எங்க போய் பார்த்தாலும் இங்க 155 வீடு இருக்கு. ஏதோ இப்ப லேட்டஸ்டா இடம் இல்லாம வெளியே கட்டியிருக்காங்கன்ற பட்சத்துல தான் தனியா வீடு கட்டியிருக்காங்க, தனியா இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட இந்த ஒரு லேன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 23 வீடு இருக்கு. 23 வீடுக்கு பாத்தீங்கன்னா எந்த வீடுக்கு எடுத்தாலும் 2 வீடுக்கு நடுவில் வந்து ஒரு செவரு தான் இருக்கும். எந்த வீடாக இருந்தாலும் சரி, பெரிய சண்டை எதுவுமே வராது. யாரும் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இவர் முன்னாடி கட்டுறாருன்னா அது மேலே கட்டுவார், அடுத்தது அவங்க கட்டுறாங்கன்னா அந்த செவரு கூட ஜாயின் பண்ணி அதுலேயும் மேலே கட்டுவாங்க. வெளியே வந்து செவரு தனி செவருங்கிறது இருக்கிறது எந்த இடத்துல போனாலும் நிறைய இடத்துல இட பிரச்சனை அது அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எங்களுது இது பொறுத்து எங்களோட படுகா கம்யூனிட்டி இந்த பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வில்லேஜ் போனாலும் சரி இந்த செவரு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் இன்னொரு பெரிய ஒரு இது என்னன்னா, எந்த வீடு யாருமே வந்து அண்ணன் தம்பிங்க இல்லை, செல்ஃப் பிளட் ரிலேஷன் யாருமே இல்லை.
செப்பரேட் ஃபேமிலி. அப்படியா? பிளட் ரிலேஷன் எப்படின்னா பிளட் ரிலேஷன் சென்ஸ் அந்த ஒரு காலத்தில் கொஞ்ச காலம் தாத்தா 4 பேர் இருந்திருக்காங்க. அது 4 பேர் 40 பேர் ஆயிருக்காங்க. வெளியிலேருந்து வேறு யாரும் வந்திருக்காங்க. எல்லாம் மாறி இருக்கு. பட் அண்ணன் தம்பிங்க முறை அண்ணன் தம்பிங்க. ஆனால் ஃபேமிலி வைஸ் வேற வேற செப்பரேட். ஆனால் வீடு இந்த வீடு வந்து இவரும் நானும் வந்து அண்ணன் தம்பி இல்லை. ஆக்சுவலாக பிளட் ரிலேஷன் இல்லை, பட் அண்ணன் தம்பிங்க. ஆனா அது செவரு பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அத்தனை அது பிரச்சனை வரும். ஆனா இந்த படுகாஸ் வில்லேஜ்ல கணக்கு போட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் செவருங்கிற சென்ஸ் வந்து ஒரே செவரு தான் இருக்கும். 2 வீட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் செவரு தான், தனி வீட்டுக்கு. நீங்க அங்க பாத்திருப்பீங்க, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஓடே வித்தியாசம் தெரியாது. ஓடு பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா இருக்கும். ஓட்டுல கூட வித்தியாசம் இருக்காது. இவர் கட்டியிருப்பாரு, அவரு கட்டியிருப்பாரு. ஆனால் அந்த ஓட்டில் வித்தியாசம் வரும். அந்த காலத்தில் வந்து யாருக்குமே வித்தியாசம் இருக்காது கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஈவனாக தான் கட்டுவாங்க. ஒரே மாதிரி இருக்கும். பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு அந்த எல்லாம் அதுக்காக நார்மலா வந்து கணக்கு பண்ணி ஒரு 2 சென்ட் 2.5 சென்ட். அப்ப என்னன்னா வீடு என்ன இருக்கிறதுக்கு வீடு, அவ்வளவுதான். அதுக்குண்டான ஆடம்பரத்துக்கு வீடு இருக்கிறதுக்கு வீடு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஈவனா தான் இருக்கும். எந்த இதுலயும் வித்தியாசம் இருக்காது. எல்லாமே ஓட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட வித்தியாசம் கண்டுபிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக மாடர்னைஸ் பண்ணும்போது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஒளி வந்து இல்லைன்னு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாசலில் பார்த்தீங்கன்னா எல்லா வாசலும் ஒரே ஈவனாக தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. மேடு பழம் கூட இருக்காது. ஏதோ அந்த தண்ணி போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற சமயத்தில் தான் கொஞ்சம் மேடு பண்ணியிருப்பாங்க, அது வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. இல்லைங்கிற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வாசல் பார்த்தாலுமே எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். அண்ணன் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இங்க யாருமே கதவை பூட்ட மாட்டாங்கன்ற கேரண்டி. அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் சொல்றேன். எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ லைன்லயே போகலாம், வீடெல்லாம் இருக்கும். எந்த வீடும் போட்டு சாவி போட்டே இருக்காது. அப்படியா? எந்த வீடு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி இருந்து இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.